தொங்கு சட்டசபையால் விஜயால் ஆட்சி அமைக்க முடியாமல் திணறிக் கொண்டிருக்கிறார். ஆளுநரிடமும் கடிதம் கொடுத்து ஆளுநர் இன்று வரையில் அவரை ஆட்சி அமைக்க அழைப்புதல் விடுக்கவில்லை. இதற்கிடையே விடுதலை சிறுத்தைகள் கட்சி கம்யூனிஸ்ட் கட்சிகளிடம் ஆதரவை கோரியுள்ளார் விஜய் அவர்கள். தவைக தலைவர் விஜய் அவர்கள் தனது முதல் தேர்தலிலே 108 இடங்களை மட்டும் பிடித்து தனது பெரும்பான்மையை நிரூபிக்க முடியாததால் அதாவது அவர் ஆட்சி அமைப்பதற்கு சில கட்சிகளிடம் ஆதரவினை கேட்டிருந்தார். அது காங்கிரஸ், விடுதலை சிறுத்தைகள், கம்யூனிஸ்ட் கட்சிகளிடம். அதாவது காங்கிரஸ் தனது ஆதரவினை தெரிவித்து தனது 5 எம்எல்ஏயுடன் விஜயுடன் கூட்டணியில் இருக்கிறது. அந்த 5 எம்எல்ஏவுடன் சேர்ந்தவுடன் 113 சட்டமன்ற உறுப்பினர்களுடன் ஆளுநரிடம் கடிதத்தை கொண்டு போய் ஆட்சி அமைப்பதற்காக கொடுத்திருந்தார். ஆனால் ஆளுநர் மாளிகையில் இருந்து இன்று வரையில் விஜய்க்கு ஆட்சி அமைப்பதற்கு அழைப்பு எதுவும் வரவில்லை. இதற்கிடையில் 2வது முறையும் அவர் ஆளுநர் மாளிகை சென்றிருந்தும் விஜய்க்கு அழைப்புதல் விடுக்கவில்லை. விடுதலை சிறுத்தைகள் கட்சி திருமாவளவன் அவர்களிடம் விஜய் அவர்கள் கைபேசி மூலம் தொடர்பு கொண்டு தனது ஆதரவினை கேட்டுள்ளார். மேலும் கம்பளையில் திருமாவளவன் செய்தியாளருக்கு ஒரு பேட்டி அளிச்சிருக்காரு. அந்த பேட்டியில் நாங்களும் கம்யூனிஸ்ட் கட்சிகளும் சேர்ந்து எங்களது முடிவினை விரைவில் தெரிவிப்போம் என்று பெரும்பான்மைக்காக எந்தெந்த கட்சிகள் ஆதரவை தருகிறார்கள் என்று அதாவது 118 எம்எல்ஏக்கும் ஆளுநர் மாளிகை வர தேவையில்லை. அதாவது 118 எம்எல்ஏக்களுடைய எந்தெந்த கட்சி ஆதரவு தெரிவிக்கிறது தகவலை கேட்டிருக்கிறார். மைனாரிட்டியாக உள்ள ஒரு கட்சியினை நான் ஆட்சியை அமைப்பதற்கு அழைப்புதல் விடுத்தால், அதாவது அதிமுக திமுக கூட்டணி சேர்ந்து தனது பெரும்பான்மையை நிரூபித்தால் என்ன செய்வது என்ற கேள்வியும் எழுப்பியுள்ளார். விஜயை முதல்வர் ஆக்கிவிட்டால் குதிரை வேகத்தில் பேரம் பேசுவார்கள் என்று கூறியும் இருக்கிறார். இதற்கிடையில் ஸ்டாலின் அவர்கள் தனது சட்டமன்ற உறுப்பினர்களுடன் ஆலோசனை கூட்டத்தில் ஈடுபட்டுள்ளார். அதில் அவர் கூறியிருப்பது என்னவென்றால், எந்த நேரத்திலும் எந்த முடிவுகள் வேண்டாலும் எடுக்கப்படலாம், அதனால் அனைவரும் அந்த முடிவுக்கு கட்டுப்பட வேண்டும் என்று கூறியுள்ளார். மே 10 வரை சென்னையை விட்டு எந்த ஒரு சட்டமன்ற உறுப்பினர்களும் செல்ல வேண்டாம் என்று கூறியிருக்கிறார். இதற்கிடையில் பாண்டிச்சேரியில் அதிமுக எம்எல்ஏக்கள் தங்கியிருக்கும் விடுதிற்கு எடப்பாடி பழனிசாமி சென்றிருக்கிறார். அங்கு சென்று அவர்கள் கட்சி ஆலோசனை கூட்டம் நடந்துள்ளது. அதில் எடப்பாடி பழனிசாமி என்ன கூறியிருக்காருன்னு பார்த்தீங்கன்னா, தவைகவினர் தொடர்பு கொள்வார்கள், தொடர்பு கொண்டாலும் யாரும் அவர்களுடன் தொடர்பு கொள்ள வேண்டாம், நல்ல செய்தி விரைவில் வரும் என்று எடப்பாடி பழனிசாமி அவர்கள் கூறியுள்ளார். இப்படிப்பட்ட பரபரப்பான தமிழ்நாடு அரசியலை அனைத்து தமிழ்நாடு மக்களும் உன்னித்து கவனித்து கொண்டுதான் இருக்கிறது. அடுத்த வீடியோவில் சந்திப்போம்.